காமெடி நடிகரான விவேக் மரம் நடும் வேலையில் தீவிரமடைஞ்சிருக்கிறதால அவருக்கு பட வாய்ப்புகள் குறைஞ்சிருக்கு. இப்போ வரைக்கும் 27,30,000 மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ள நிலையில இப்போ மீண்டும் பட வாய்ப்புகள் வர தொடங்கியிருக்கு. கோகுல் இயக்கத்தில் கார்த்தி நடிக்கும் காஷ்மோரா படத்தில் கார்த்திகோட அப்பாவாக நடிச்சிட்டு வர்றாரு விவேக். இந்த படத்தை தொடர்ந்து புது இயக்குனர் ஷாய் இயக்கத்தில் அனிருத்தோட சகோதரர் ரிஷிகேஷ் ஹீரோவாக நடிக்கும் திகில் படமான ரம் படத்திலையும் நடிச்சிட்டு வர்றாரு. இயக்குனர் ராதாமோகன் இயக்கத்தில் பிருந்தாவனம் அப்படிங்கிற படத்தில் விவேக்காகவே நடிக்கிறாரு. இந்த படத்துக்கு அருள்நிதி ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ கர்நாடக மாநிலத்தில் உள்ள சாக்லேஸ்பூர் அப்படிங்கிற காட்டு பகுதியில் தொடர்ந்து படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கு. ராஜதுரை இயக்கத்தில் கௌதம் கார்த்திக் நடிக்கும் முத்துராமலிங்கம் அப்படிங்கிற படத்திலையும், ஜெர்ரி இயக்கத்தில் துப்பறியும் சங்கர் அப்படிங்கிற படத்துல துப்பறியும் நிபுணராக நடிச்சிட்டு வர்றாரு. இதே போல ஹிப்ஹாப் தமிழா இயக்குனராகவும் ஹீரோவாகவும் உருவெடுக்கும் மீசை முறுக்கு அப்படிங்கிற படத்திலையும் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படங்களை தொடர்ந்து கண்ணியும் காளையும், செம காதல், படம் பேசும் மற்றும் மச்சான் இந்த படங்களையும் ஒப்பந்தமாகியிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு விவேக்கோட ஆண்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ கோடம்பாக்கத்தில் அவரோட ஆட்டம் ஆரம்பமாகியிருக்கு. இந்த 2 ஸ்டில்லையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்கும்போது அந்த பையன் தேவையில்லாத ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு போறான். சீக்கிரம் அவங்க பொண்ணு கல்யாணம் ஆக போகுதுன்றது. அது இந்த இடத்துல பதிவு பண்ணுமா? இப்ப ஃபங்க்ஷனுக்கு வரும்போது அங்க நான் வந்து ஹோஸ்ட் பண்ணிருப்பேன். இந்த மாதிரி நான் இல்லை, நல்லா ஹோஸ்ட் பண்ணிருப்பேன். நான் சும்மா உங்களை மாதிரி காமெடி ட்ரை பண்ணேன். முடிஞ்ச அப்புறம் தான் தயங்கி போய் கேட்டேன். அப்ப சார் சொன்னாங்க, நான் யூஸ்வலா பண்ண மாட்டேன் சிவா, பட் உனக்காக பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுத்தாங்க. விக்ரம் சாருக்கு வந்து நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கணும் கண்டிப்பா. நான் பயங்கர அப்செட், சிவா அவருக்கு தான் கிடைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் தான் சாமி படத்துல அந்த கேரக்டர் மாதிரி எனக்கு ஜிவு ஜிவுன்னு இருக்கு.